செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் கடற்பகுதிகளின் தூய்மை குறித்த விழிப்புணர்வு கடலோர காவல்படை சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருவது குறித்து கடலோர காவல்படையின் கிழக்கு மண்டல தலைமை இயக்குநர் திரு டேனி மைக்கேல் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி. சென்னையில் நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்று தேசிய சிறு குறு நடுத்தர தொழில்கள் கூட்டமைப்பின் இணைத் தலைவர் திரு பொன்னுசாமி ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இந்திய கடற்படை மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கடலோர பகுதிகளில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்தந்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு குப்பைகளை அகற்றுதல், கடற்பகுதிகளை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்த விழிப்புணர்வுகளை வழங்கி வருகிறது. இதுகுறித்து கடலோர காவல்படையின் கிழக்கு மண்டல தலைமை இயக்குநர் திரு டேனி மைக்கேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், செப்டம்பர் 21 கடலோர தூய்மைப்படுத்தல் தினம் என்று யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன் ஏஜென்சி, அதுவும் சவுத் ஏஷியா கோஆபரேட்டிவ் ஃபார் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் என்று ஒரு ரீஜனல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்ல இந்தியா இஸ் அ பார்ட்டி ஆல்சோ. Under that program, 3rd Saturday of September is celebrated. Coast Guard இதில் அட்டாச் ஆனது 2006. அந்த டைமில் எங்கள் வேலை ஆக்சுவலி கடலில் இருக்கும். ஆனால் அந்த முக்கியத்துவம் வந்து கடலில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது 2 டைப்பான மாசு இருக்கும். ஒன்று மிதக்கிற மாசு, அது வந்து கடல் அலையினால கடல் ஓரத்தில் வந்து சேருது. இன்னொரு மாசு அது வெயிட்னால கடலுக்கு அடியிலே பறந்து கிடக்கு. எக்ஸாம்பிள், ஒரு நல்ல வெயிட்டுள்ள ஒரு நெட்டு அது கீழே போய் இருந்தால் கடல் மிருகங்கள், மீன்கள் ஆர் எனி அதர் லிவிங் கிரீச்சர்ஸ் அதுக்குள்ளே மாட்டிட்டு தவிக்கிறது இருக்கு. அதுக்காக கோஸ்ட் கார்டு ஸ்பெஷலி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஒன்று 3rd week of September இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியோட இணைந்து அங்கே கோஸ்டல் கிளீனப் பண்ணுவோம். The significance of this coastal cleanup day is to create awareness amongst the public. The publicலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம கடலோர பீச்சும் எல்லா இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியும். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பார்த்தோம்னா, இன்னைக்கு போய் மெரினா பீச் நல்லா க்ளீனப் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் டே இந்த கூட்டம் வந்து திருப்பியும் அதே மாசு பண்ணிட்டு தான் போகிறாங்க. அன்லஸ் அவங்களுக்கும் தெரியணும் இது எங்களோட பீச்சு, நாங்கள் இதை நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். மற்றவங்க பண்ணால் கூட அவங்ககிட்ட சொல்லி அதை எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு டிராக்டர் வச்சு எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கூவமாக கடலோரில் முன்னாடி வந்து சேரும் போது உள்ளுக்குள்ளே என்ன மாசு எல்லாம் ஃப்ளோட்டிங் பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் ஒரு நெட்டு போட்டு தடுத்து அங்கிருந்தே எடுத்துட்டு டெய்லி அட்லீஸ்ட் 1 டன் குப்பைகள் அள்ளி கடலுக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஜிசிசி செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட எப்போவும் எங்களுக்கு தொடர்பு இருக்குது. எங்கே நாங்கள் பெரிய அளவில் ஏதாவது ஒரு பொல்யூஷன் கண்டால் அவங்கள சொல்லி அதை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். இந்த வாட்டி ஒரு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஐஓசிஎல், மற்ற என்ஜிஓஸ், school children, NSS, NCC, private companies, more than 20 agencies are involved for cooperating with Coast Guard in several places. இந்த தமிழ்நாட்டிலேயே அட்லீஸ்ட் ஒரு 20 இடத்துல நாங்கள் பண்ணுறோம். பட்டினப்பாக்கம், மெரினா பீச்சு, எலியட்ஸ் பீச்சில் பண்ணுறோம். கீழே மகாபலிபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி பீச்சு, காரைக்கால், வேளாங்கண்ணி, பிகாஸ் இப்போ தான் அவங்களோட பெரிய திருவிழா நடந்து போயிருக்கு, அங்கேயும் நிறைய குப்பைகள் இருக்கும். அதுக்காக அவங்களோட சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க வந்து செய்கிறதுக்கு. ஆனால் ஒரு மொமெண்டம் தேவைப்படுது. யாராவது வந்து இந்த லீடர்ஷிப்பில் ரோல் எடுப்பாங்களா, எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ரெடியானு தேடிட்டு இருக்காங்க. ஈவன் என்ஜிஓஸ் கூட அவங்களால சிங்குலர்லாம் அவங்களால பண்ண முடியல. அதனால் இந்த நாளில் 21st செப்டம்பர் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக அதை நடத்துறதுக்கலான்னு தயார் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முன்னாடியே நாங்கள் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அவங்களும் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பப்ளிசிட்டி போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பினால், அவங்களே வாலண்டியராக அன்றைக்கும் வரலாம். ஆனால் என்றைக்கும் அவங்களோட சேர்ந்து ஒரு வீக்கெண்டு நீங்கள் பார்த்தா சிறு சின்ன ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வராங்க. அன்றைக்கி மட்டும் நீங்கள் பார்த்தா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 பேர் வருவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ குப்பைகள்லாம் அவ்வளோ இப்போ மெரினாவில் பார்த்தா அவ்வளோ குப்பை இல்லை. ஏன்னா நிறைய க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு நாளுன்னு சொல்லலாம். அதுக்காக நாங்கள் எல்லாம் எஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்கு மிதந்தால் அது வந்து திருப்பியும் அடிப்பட்டதுன்னா அது வந்து நம்ம கடலில் எடுத்துக்கலாம். அதே வேறு மாதிரி பிளாஸ்டிக்கு இல்லைன்னா இரும்பு இல்லைன்னா தேவையில்லாத ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸு அது என்ன ஆகுதுன்னா கீழே போய் மாட்டிட்டு, எஸ்பெஷலி வலை என்னதான் நெட்டு போட்டு அதோட வச்சுருப்பாங்க. தேவையில்லாத வலை ஏதாவது இருந்தால் அதை வெட்டி கீழே போட்டதுனால, முக்கியமாக நாங்கள் வந்து பெட்ரோல் டைமில் பார்த்தது வந்து ஆமைகள் அது கழுத்தில் மாட்டிட்டு அதனால் நீந்த முடியாமல் தவிர்த்து அதே இறந்ததெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பார்க்க முடியாத சில
விலங்கு இனங்கள்லாம் நிறைய கல்ஃப் ஆஃப் மன்னர்லாம் இருக்குது. அங்கே என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் சொல்லுவாங்க, அந்த டூகாங் அந்த மாதிரி ஸ்பீஷஸ்லாம் ஒரு வாட்டி மலையில் மாட்டிக்கிட்டா அதனால எப்படி வராதுன்னு தெரியாது. அதனால் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சு டைவிங் பண்ணி ஏதாவது மாட்டிட்டு இருக்கோம் அந்த பிளான் நாங்கள் அறுத்துட்டு அவங்கள விடுவித்திருக்கிறோம். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் சார்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் உச்சி மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் சிறு குறு நடுத்தர தொழில்கள் கூட்டமைப்பின் இணைத் தலைவர் திரு பொன்னுசாமி. அவர் பேசுகையில், இந்தியா இப்போ one of the fastest growing economy in large economy. எக்கனாமிக்கல் growth நல்லா இருக்குது. தமிழ்நாடு அதே மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்டஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிற எக்கனாமி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ இந்தியா பூரா பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஜிடிபியில் 29% எம்எஸ்எம்இ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டில் மோர் தென் 45%. இப்போ எங்களுக்கு என்னென்னா உலகத்தில் இருக்கிற இப்போ ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூனால நமக்கு இந்தியாவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரிங் இருக்கு இல்லையா, அதை எப்படின்னா 29ங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அதே பண்ணி ஒரு 50க்கு மேலே கொண்டு போகணும் எங்களுக்கு ஒரு ஐடியா. ஸோ மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர்சீஸில் இந்த சைனா +1 பாலிசின்னு பார்க்கும்போது அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து வருது. மற்ற கண்ட்ரியில் ஜப்பான், கொரியா, இந்த மாதிரி பல கண்ட்ரிலேருந்து வந்துட்டுருக்கு. சிங்கப்பூர் நிறையா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம எம்எஸ்எம்இ எப்படி அவங்கள டெக்னிக்கலாக அப்கிரேட் பண்ணுறது, எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும், ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறதா, அவங்க மிஷினரி இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் கொண்டு வர்றதும், எப்படி இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம கேப்பபிலிட்டி எங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் நம்ம மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் எம்எஸ்எம்இனால ஒரு 55%, ஜெர்மனியில் 55% இருக்கும் எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரிங். அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம இப்போ தயார் பண்ணணும். இப்போ அதில் நாங்கள் என்னென்ன சஜஷன் சொல்கிறோம், ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இந்த ஜெம்ப் போர்ட்டல்னு ஒன்று கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்னு அதில் நிறைய ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. 2017 ஆரம்பித்த ஒரு 400 கோடியில் ஆரம்பித்தது இன்றைக்கி போன வருஷத்தில் பார்த்தா 4 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது டெம்ப்ளேட். நீங்கள் எங்கேயுமே விசிட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் கவர்மெண்ட்டுக்கோ கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்கள் அது மூலமாக சப்ளை பண்ணலாம். அது பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் அஷ்யூர்டு. ஸோ 90% பேமெண்ட் 10 நாள் வந்துடுது. கடன் கொடுத்து தேட வேண்டியதில்லை. அப்படிலாம் இல்லை, பில் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 30 days ஆகும். நீங்கள் எங்கேயும் போகாமையே சப்ளை பண்ணால் போதும், பேமெண்ட்டுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. ஜென்ரலாக ஒரு எம்எஸ்எம்இக்கு என்ன பிரச்சனைன்னா ஆர்டர் பிடிக்கிறதுக்கு போகணும், அப்போ திரும்பி பேமெண்ட் ஃபாலோ பண்ணணும், அந்த மெட்டீரியல் அப்ரூவ் ஆச்சுன்னு போய் ஸ்டோரில் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பல வேலைகள் அதெல்லாமே ஸ்ட்ரீம்லைன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெண்டரிங் சிஸ்டம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வேளாண் துறையை நவீனப்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். விஸ்வகர்மா திட்டம் கைவினைஞர்களின் திறமைகளை பாதுகாப்பதுடன் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள திரு ஆண்ட்ரி சிபியாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அவருக்கு வாழ்த்து கூறிய திரு ஜெய்சங்கர் அவருடன் பணியாற்றுவதை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். பெரு தலைநகர் லீமாவில் நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் 60வது ஆண்டு விழாவில் கிழக்கு மண்டல வெளியுறவுத்துறை செயலர் திரு ஜெய்தீப் மசூம்தார் பங்கேற்று உரையாற்றினார். இதில் பெருவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு பீட்டர் காமியோ, கல்வித்துறை இணை அமைச்சர் சிசிலியா கார்ஷியா ஆகியோர் கலந்து கொண்டனர். யூவின் இணையதளத்தின் மூலம் தடுப்பூசி குறித்த தகவல்கள் மற்றும் சேவைகளை எந்த நேரத்திலும் அறிய முடியும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.